அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பையன் வச்சு யாரோ ஒருத்தவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, சொல்லி கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. அந்த பையன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, பெரியாரோட சிலையை காமிச்சு, இந்த பெரியாரோட சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை ஒரு கைத்தடியை வச்சுருக்கு, கண்ணாடி போட்டிருக்கு, நிற்கிற மாதிரி ஒரு சிலை. அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பெரியாருங்கிறவர் சிலை தான், அவர் உயிரோடு இல்லை, அவர் கண்ணாலையா பார்க்க போகிறாரு, அவருக்கு எதுக்கு கண்ணாடி? அவர் நடந்தால் போகிறாரு, அது சிலை தானே, அதுக்கு எதுக்கு கைத்தடி? இதில் ஏன் அதை வச்சு அந்த சிலையை செஞ்சீங்க? நீங்கள் எப்படி பெரியார் இருக்கிறதா, இந்த சிலையில் பெரியார் இருக்கிறதா நம்புகிறீங்களோ, அதே போல் நாங்களும் சிலையில் கடவுள் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது பெரியாருக்கு ஏன் மாலையெல்லாம் போடுறீங்க? அவர்கிட்ட உயிரோட இருக்கார். இப்போ கடவுளுக்கு மாலை அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாதுன்னா பெரியாருக்கும் மாலையெல்லாம் போடக்கூடாது தானே அப்படின்னு யாரோ சொல்லி அவன் பேசியிருக்கான். இதில் நம்ம ரெண்டு பேர் தரப்புலையும் இருக்கிற நியாயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ அந்த பையன் சொன்னதுங்கிறது கரெக்டு. என்ன அப்படின்னா, அது ஒரு உருவம் பொருத்திய ஒரு சிலை. இப்போ உருவ வழிபாடே வேணான்னு சொன்ன ஒரு பெரியார் அவரோட சிலையை வச்சுக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது என்னென்னா, அவருக்கு மாலை போடுறதுங்கிறது, அவருக்கு மாலை போட்டாலும் பரவாயில்ல, அந்த சிலைக்கு மாலை போடுறது சரியா? எல்லாத்துக்கும் காசாக்குற அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட சிலைக்கு மாலை போடக்கூடிய அந்த மாலையை காசாக்கி ஏழைங்களுக்கு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கோயிலில் இருக்கிற விக்கிரகமாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, பெரியார் சிலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே உயிர் இல்லைங்கிறது உண்மையாக இருக்குது. இப்போ இந்த உயிரில்லாத பொருள்களுக்கு எதுக்கு மாலை? எதுக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது ரெண்டு பேர் பக்கத்துலேயும் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சிலைக்கும் பெரியார் சிலைக்கும் உயிர் இல்லை, அந்த கடவுள் சிலை அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கும் உயிர் இல்லை. அப்படின்னக்குள்ள ரெண்டு பேர் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதன் மூலயமா உணர்றோம்.